மக்களவைத் தேர்தலில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முப்பெரும் விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. திமுக சார்பில் முப்பெரும் விழா கொண்டாட முடிவு செய்யப்பட்ட நிலையில் அதற்கான தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கோவையில் வரும் 14ஆம் தேதி நடைபெற இருந்த நிலையில் திமுக முப்பெரும் விழாவில் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஷெலினா இணைப்பில் காத்திருக்கிறார். ஷெலினா, இது தொடர்பான விவரங்கள். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் 6 தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதில் முக்கியமாக முப்பெரும் விழா என்பது கோவையில் நடைபெறும் எனவும் 14ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது தேதி என்பது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 14ஆம் தேதி வார நாள் வெள்ளிக்கிழமை என்பதால் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக 15ஆம் தேதி சனிக்கிழமை விடுமுறை நாளில் தேதி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த முப்பெரும் விழா என்பது குறிப்பாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழா, அதே போல கலைஞர் அவர்களின் 100ஆண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டம் என 3ஐயும் இணைத்து முப்பெரும் விழாவாக கோவையில் நடைபெறும் என்ற அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது 14ஆம் தேதி நடைபெற இருந்ததை 15ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல கொடிசியா மைதானத்தில் நடைபெறுவதற்கான அந்த இடத்தையும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கொடிசியா மைதானத்தில் இட வசதி என்பது பெரிய பொதுமக்களுக்கு எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக தேதி மற்றும் இடத்தை மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்பொழுது திமுக சார்பில் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த விழாவில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள், அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்யப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான திமுக சார்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக முப்பெரும் விழா 15ஆம் தேதிக்கும் அதே போல இடமும் கோவையில் குடிசா அரங்கத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷெலினா.